ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. முக்கால்வாசி அதாவது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் ஹையில் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி, ரெவென்யூ, அப்புறம் வந்து ஆர்ஓஐ எல்லாமே ஸ்ட்ராங்கான கம்பெனி, 52 வீக் லோவில் என்ன ஸ்டாக் இருக்குது அதை பற்றி அது வந்து நெட்டில் செக் பண்ண கூட அது கிடைக்காது. ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து ஹையில் இருக்குது, எல்லாமே நல்லா வந்து ராலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிக்கெட் டைப் மூலிமா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி 52 வீக் லோக்கு கீழே எது ட்ரேட் ஆகுது சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு ஆல் டைம் ஹை நம்ம வந்து 52 வீக் ஹை தொடும்போது நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன் கொடுக்கும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து டிக்கெட் மூலியம் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் வந்து டிக்கெட் டேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டிக்கெட் டேப்பில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, இது கிட்டத்தட்ட 5226 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி எப்படி செக் பண்ணுறதுன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபில்டர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். முதல் ஃபில்டர் என்ன பண்ணால் செக் பண்ணுறேன்னா, 5 இயர் ஹிஸ்டாரிக்கல் ரெவன்யூ க்ரோத் இது ஆட் பண்ணிக்கிறோம். 5 இயர் அவரேஜ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு இது செக் பண்ணிக்கிறோம். அடுத்தது பெர்சன்ட் அவே ஃபியர் 52 வீக் லோ. இந்த 3 ஸ்டாக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னா, இப்போ கிட்டத்தட்ட 5026 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபில்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியது, நம்ம வந்து 52 வீக் லோ ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லாத கம்பெனி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்களேன், 52 வீக் லோவுக்கு கீழே போயிட்டே இருக்கும், அது கீழே வந்து கிராஷ் ஆகிட்டா இருக்கும். எஸ் பேங்க் மாதிரி. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ரெவன்யூ வந்து நல்லா இருக்குன்னு ப்ளஸ்ஸு ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குன்னு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகும், டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகும் ஸ்டாக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, 52 வீக் ரெவன்யூ வந்து ஹை கொடுத்துட்றோம். 20% மேலே கொடுத்துட்டா கிட்டத்தட்ட 837 ஸ்டாக்ஸ் வந்தது. ஓகே, அடுத்தது ரெவன்யூ இது ஆர்ஓஐ. இதில் ஆர்ஓஐ வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து மினிமம் 20 கொடுத்துட்டாக்கா 20% வந்து ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து 140 ஸ்டாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது பர்சன்டேஜ் அவை இதில் அது வந்து 20% கொடுத்துட்டாங்க. அதாவது 52 வீக் லோக்கு 20%க்கு மேலே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 28 கம்பெனி வரும். இந்த கம்பெனிஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, 5 இயர் ஹிஸ்டாரிக்கல் ரெவன்யூ குரோத் வந்து 20%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25%, ப்ளஸ்ஸு பி ரேஷியோவும் பாருங்கள். இதுலேயும் நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் நம்ம சீப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு பி ரேஷியோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பி ரேஷியோ வந்து 30 கிட்ட கொடுத்துட்டாக்கா கிட்ட 14 கம்பெனி வரும். ஏன்னா பி ரேஷியோ கம்மி, ரெவன்யூ ஸ்டாக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன், அதனால் உங்களுக்கு வந்து 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகம். ஸோ இது வந்து பெஸ்ட்டு. இந்த 14 ஸ்டாக் நம்ம கையில் இருக்குது. இந்த 14 ஸ்டாக்கில் வந்து நம்ம இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ 5 இயர் ஹிஸ்டாரிக் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25%, 52 வீக் லோக்கு 70% அவையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 14 கம்பெனி நம்ம வந்து 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் நம்ம வந்து சார்ட் உதாரணமாக ஒரு கம்பெனி நம்ம எடுப்போம். தன்லா பிளாட்ஃபார்ம்ஸ். அது எங்கள் தன்லா பார்த்தீங்கன்னா இல்லையா, 52 வீக் ஹை வந்து 2105 தொட்டுச்சு. இப்போ 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேயா, இப்போ வந்து இதனுடைய ஃபண்டமெண்டல் செக் பண்ணுறதா தான் ப்ரீஃபாக ஸ்க்ரீனர் போய்ட்டு தன்லா பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிச்சிங்களேன். இதிலே உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு வந்து பி ரேஷியோ 22, ஆர்ஓசி நல்லாயிருக்கு, எல்லாமே பெக் ரேஷியோ பிஜி ரேஷியோவும் உங்களுக்கு 1க்கு கீழே இருக்குது. ஸோ இது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி ப்ளஸ்ஸு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி. பி ரேஷியோ செக் பண்ணிங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் இந்த டிக்கெட்டில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த 14 ஸ்டாக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிற கம்பெனி. ஸோ இதன் பற்றி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து இதில் போது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேயா, இது என்னுடைய அனாலிசிஸ். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸை நீங்களும்
ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.